ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கற்போம். இந்து தொன்மவியல் படி பிரம்மதேவன் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கிறார். மகாவிஷ்ணு அந்த உயிர்களை காக்கின்றார். சிவபெருமான் உயிர்களை அழிக்கிறார். எதற்காக மூவரும் வேறு வேறு தொழிலை தேர்ந்தெடுத்தனர்? இதன் நோக்கம் என்ன என்பதை கற்போம். முதலில் சிவபெருமான் தன்னில் இருந்து சக்தியை பிரித்து ஆதிசக்தியை உருவாக்கினார். பிறகு அவர் மகாவிஷ்ணுவை படைத்தார். மகாவிஷ்ணுவின் நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றுகிறார். படைத்தல் தொழிலை முதலில் ஆரம்பித்தது சிவபெருமான் தான். பின்னர் அந்த தொழில் பிரம்மதேவருக்கு சென்றது. இப்போது கடவுள்கள் இருக்கின்றனர். அவர்கள் கடவுள்களாக கொள்வது யார்? எதற்காக அவர்கள் பிரபஞ்சத்தை படைக்க எண்ணினர்? படைப்பு கடவுள் பிரம்மா. பிரம்மதேவர் முதலில் பிரபஞ்சத்தை உருவாக்கினார். விண்வெளி, அண்டசராசரம், பூமி உள்ளிட்ட கிரகங்களை எல்லாம் படைத்தார். அதன் பின்னர் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் அவர் படைத்தார். காஷ்யப முனிவர் அதிதி மூலம் பல நேர்மறை உயிரினங்கள் உலகில் தோன்றின. திதி மூலம் பல எதிர்மறை உயிரினங்களும் உலகில் தோன்றின. தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர். கருடனும் நாகமும் கூட படைக்கப்பட்டன. இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கு எதிரான உயிர்கள் படைக்கப்பட்டன. ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் இந்த உலகத்தை உய்விக்க முடியாது. உணவுச் சங்கிலியில் முதலில் புல் தோன்றுகிறது. புல்லினை தாவர உண்ணிகள் மேய்கின்றன. தாவர உண்ணிகளை புலி, சிங்கம் போன்ற மாமிச உண்ணிகள் கொன்று சாப்பிடுகின்றன. அந்த மாமிச உண்ணிகள் இறந்த பின் கழுகு, காக்கை, நரி, புழு உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவாகிறது. மீதமுள்ள எச்சங்கள் மண்ணுக்கு உரமாகின்றன. அந்த மண்ணில் மீண்டும் புற்கள் முளைக்கின்றன. மீண்டும் அதை தாவர உண்ணிகள் உண்ணத் தொடங்குகின்றன. உலகில் ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை கட்டாயம் சார்ந்து இருக்கும்படியே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பணியினை பிரம்மதேவர் செய்கிறார். படைத்தல் மட்டுமல்ல, ஒருவரின் அறிவையும் அவருக்கு உண்டான விதியையும் பிரம்மதேவர் உருவாக்குகிறார். காக்கும் கடவுள் விஷ்ணு. பிரம்மதேவர் படைத்த உயிர்களுக்குள் அடிக்கடி எதிர்கருத்துக்கள் தோன்றும். ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டன. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நிகழ்ந்தது. கருடனுக்கும் நாகத்திற்கும் சண்டை நிகழ்ந்தது. ஒவ்வொரு உயிரும் சண்டையிடும் போது தடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு தடுக்கப்படாவிட்டால் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடும். அதனால் அசுரர்களை அழித்து மகாவிஷ்ணு தேவர்களை காத்தார். கருடனும் நாகமும் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமும் படுக்கையும் ஆனது. இயற்கை சமநிலைக்கு இரண்டு உயிர்களும் அழிந்துவிடாமல் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு உயிரும் காக்கப்படாமல் அழிந்தால் அதன் பின்னர் பிரபஞ்சத்தில் எந்த உயிர்களும் இருக்காது. இதனால் உயிர்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுக்கிறார். பூமியை காக்க அவர் வராக அவதாரம் எடுத்தார். அழித்தல் கடவுள் ஈசன். சிவபெருமான் அனைத்து படைப்புகளுக்கும் மூல காரணமாக இருந்தாலும் அழித்தல் தொழிலை அவர் செய்கிறார். அவர் ஏன் அழிக்க வேண்டும்? தேவர்கள் அசுரர்கள் சண்டையில் அழிவு நடைபெறாமல் இருந்தால் அவர்களே பெருகியிருப்பார்கள். மற்ற உயிர்கள் தோன்றியிருக்காது. சிவபெருமான் ஒரு சமயம் யமதர்மராஜாவை உதைத்து உலகில் உயிர்கள் இறக்காதபடி செய்துவிட்டார். அதற்குள் பூமியில் மக்கள் கூட்டம் நிரம்ப உணவு பஞ்சமும் ஏற்பட பூமியும் பாரம் தாழாமல் ஆட்டம் கண்டது. அதன் பின்னர் பூமாதேவியின் வேண்டுகோளுப்படி சிவன் யமனை மீண்டும் உயிர்ப்பித்து உயிர்களை பறிக்கும் வேலையை கொடுத்தார். அழிவு என்பதும் தேவைக்குரிய ஒரு செயலாகும். அதை செய்யாவிட்டால் உலகின் சமநிலை பாதிக்கப்படும். ஒரு உயிர் அழியும் போதுதான் மற்ற உயிர்கள் தோன்ற வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அழித்தலை சிவபெருமான் செய்கிறார்.